ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாங்க. இன்றைக்கி தணிக்கை சான்றிதழ் பற்றி விவரங்கள் வந்து ஹைகோர்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் வந்து இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி என்ன விஷயம் நடந்திருக்குன்னு முன்னறிக்க விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டுமா ஜனநாயகன் படம் வெளியே வருமா வராதான்னு சொல்லி இப்போ ஃபேன்ஸ் பற்றியில் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா தடங்களை தாண்டி இப்போ ஜனநாயகன் படத்துக்கு மீண்டும் ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர்நீதிமன்றம் அந்த தனியார் குழு வந்து மேல்முறையீடு பண்ணாங்க பாருங்க. அதனால தான் இப்போ லென்த்தாக வந்து இந்த கேஸ் எழுதிட்டு போச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, முறையாக நீங்கள் வந்து திரும்பவும் விசாரிங்க, என்ன விஷயம் அதில் இருக்குன்னு சொல்லி விசாரிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை மீண்டுமான சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. ஜனநாயகன் படம் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகட்டும், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக டவுட்டே கிடையாது. எப்போ ரிலீஸ் ஆகும் தான் தெரியல. இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ வரையும் பொறுமையாக தான் இருக்காங்க. திரைப்படத்தையாக ரிலீஸ் பண்ணி தான் நாங்கள் கொண்டாடி இருப்போம். திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணல. சரி, ஓகே. மங்காத்தா படம் தலை ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது ரிலீஸ் பண்ணி நல்லா ஓடிட்டு இருக்குது. எல்லா படமும் தேட்டரில் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ஜனநாயகன் படம் வந்து எப்போ ஓடும் தான் கேள்வி எழுப்பப்படுதுன்னே சொன்னாங்க. இப்போது உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. மீண்டும் முதலிருந்து வந்து பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி படத்தில் சென்சார் சான்றிதழ் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாமே விசாரணைகள் வந்து தொடர்ந்து பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ அதோட தீர்ப்பு வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இனி மீண்டும் விசாரித்து அது சென்சார் போய் படத்தை எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி இது வேணாலும் தீர்ப்பு வரட்டும், ஆனால் படம் ஒரு நாள் ரிலீஸ் ஆகும். அன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். டவுட்டே கிடையாது. தளபதி விஜய் அவங்க முழுக்க அரசியலில் பயணம் மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு வந்துட்டுருக்காருன்னு சொல்லாங்க. அந்த மீட்டிங்கெல்லாம் நானும் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக விஜய் ஒரு கட்சியை வந்து பயன்படுத்தி சூப்பராக கொண்டு வந்துட்டுருக்கான்னு தாங்க சொல்லணும். அதுக்கே ஒரு பாராட்டு கொடுத்தே ஆகணும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த விசில் சின்னம் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேஜில் தளபதி அவர் வரக்கு முன்னாடியே விசில் அடித்து எல்லாருமே பயங்கரமாக வரவேற்றிருக்காங்கன்னு சொல்லாங்க. நம்ம செங்கோட்டையன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முறையாக அந்த விசில் எங்கெங்கே யூஸ் பண்ணுமோ அந்தந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது ஒரு கரெக்டான விஷயம் தான். ஏன்னா நிறையா பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா, ரோட்டில் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் விசில் அடித்து கூப்பிட்டுறாங்க. விசில் அடிச்சு தான் கூப்பிட்றது, அதேமாதிரி விசில் அடிச்சுட்டு போகிறது, நிறைய பேருக்கு அது வந்து இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி சொன்னார். அதுக்காட்டி செங்கோட்டையன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது முன்னாடியே அவர் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணால் போதுங்க. அதுதாங்க நானும் சொல்கிறேன். ஓகே, ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் எங்களுக்கு அப்போ தான் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆகும். டவுட்டே கிடையாது. பார்க்கலாம். முறையாக விசாரிச்சுட்டு மீண்டும் வந்து இந்த வழக்கை எடுக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.